Okay, today we will discuss about on new subtopic area of a quadrilaterals. First of all, quadrilateral அப்படின்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும். quadrilateral அப்படின்னா என்னென்னா ஃபோர் சைடு பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலிகன்னா என்னென்னா தமிழில் பலகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதனோட ஃபோர் சைட்ஸுமே இதுக்கு வந்து இட் ஹேஸ் ஃபோர் சைட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். தென் இதனோட ஃபோர் சைட்ஸோட ஆங்கிளுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது அதுதான் பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாலு சைடுமே இருக்கிற ஆங்கிள்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நாலு சைடு ஆங்கிள்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரெக்டாங்கிளுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த பாலிகனுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இன்னொரு சைடு இப்படி இன்னொரு சைடு இப்படி இது அந்த மாதிரி கோணையாக இருக்கும். சரிங்களா? அதாவது ஆங்கிள்ஸ் வந்து டிஃபர் ஆகிருக்கும், அவ்வளோதான். ஸோ அது இப்போ குவாட்ரிலேட்டரல் இஸ் ஃபோர் சைடு பாலிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் வந்து குவாட்ரிலேட்டருக்கு நாற்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தெரிஞ்சுக்குங்க. அடுத்தது ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் தான் பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி டி வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. ஏன்னா இது இட் ஹேஸ் ஃபோர் சைட்ஸ், தட்ஸ் வை இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இங்கே வந்து ட்ரையாங்கிளுக்கு வந்து 3 சைட்ஸ் இருக்கும்போது x3 அதுக்கப்புறம் x1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துருந்துச்சு. இங்கே வந்து 4 சைடு அப்படிங்கிறனால x4 அதுக்கப்புறம் x1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்துருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து ஃபார்முலாவை எடுத்துருக்கிறோம். அப்போ இதனோட கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வேல்யூஸும் நான் கீழே போட்டிருக்கேன். 1/2 இன்ட்டு x1 y2 x2 y3 தென் x3 y4 x4 y1 அதுதான் இங்கே இருக்குது. அடுத்து மைனஸ் y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 அதுதான் இங்கே இருக்குது. சரிங்களா? ட்ரையாங்கிள் மாதிரியே தான் நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணி ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து எக்ஸசைஸ் 5.1 ஃபிஃப்த் சம். ஃபோர்த் சம் வரைக்கும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இது வந்து ஃபிஃப்த் சம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல்ஸ் ஹூஸ் வெர்டிசஸ் ஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 வேல்யூஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ABCD அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியாது. எதை ஏவா எடுக்கிறது எதை பியா எடுக்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இதையும் அந்த டயக்ராம் போட்டு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 4 பாயிண்ட்ஸை நம்ம பிளாட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு? -9 -2. ஸோ -9ங்கிறது எங்கே இருக்கும்? மைனஸ் சைடு வந்து இது எக்ஸில் வந்து -9ங்கிறது இங்கே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். தென் -2ங்கும்போது ஒயில் வந்து -2 இங்கே தான் இருக்கும். அப்போ பாயிண்ட் வந்து இங்கே -9, -2 அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து -8 -4. -8ங்கிறது இங்கே இருக்கும். சரிங்களா? -8ங்கிறது இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். தென் -4ங்கிறது இது கீழே இருக்கும். 2க்கு அப்புறம் தானே 4. ஸோ இது ரெண்டு ஜாயின் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் -8, -4. தென் 2, 2. ஸோ 2 பாசிட்டிவ் 2 வந்து இங்கே இருக்கும் எக்ஸில். தென் ஒயில் பாசிட்டிவ் 2 வந்து இங்கே இருக்கும். ஸோ 2, 2ங்கும்போது அதனோட இங்கே தான் பிளாட் பண்ணணும். ஸோ 1, 3. 1ங்கிறது இங்கே இருக்கும். 2க்கு முன்னாடி தான் 1. ஸோ -3ங்கிறது இங்கே வந்துடும். அப்போ இங்கே இருக்கும். இது வந்து என்ன 1, -3. ஸோ இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம். இப்படி தான் இருக்கும். இதைத்தான் நான் சொன்னேன், 4 சைட்ஸும் வேறு ஆங்கிள்ஸ் இருக்குங்களா, அதனால தான் இதை வந்து 4 சைடு பாலிகன், இது வந்து ஒரு குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ ட்ரையாங்கிளுக்கு எடுத்த மாதிரியே இதுவும் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து நம்ம இதுக்கு நேம் பண்ணோம். ஸோ இது A, இது வந்து B, இது C, இது வந்து D. தேர்ஃபோர் ஏங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -9, -2. தென் Bங்கிறது வந்து -8, -4. தென் C 1, -3. then D 2, 2. Okay, listen. Straight formula போட்டு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். So 1/2 is equal to area of a quadrilateral ABCD is equal to x1 x2 x3 x4 x1 then y1 y2 y3 y4 then y1. இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணால் இது வந்து x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. ஸோ x1 வந்து -9, தென் x2 வந்து -8, தென் x3 வந்து 1, x4 வந்து 2, then again x1 வந்து -9, then y1 வந்து -2, y2 வந்து -4, y3 வந்து -3, y4 வந்து 2, again -2. அப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே மல்டிப்ளிகேஷன் 1/2 is equal to, இங்கே 1/2 நம்ம பிளாட் பண்ணவே இல்லை,
minus 9 into 4 plus 36 ஓகேங்களா. அடுத்து 8, 8 into 3 8 3s are 24 plus 24 சைனோட தான் எழுதணும் எப்பவுமே. 1 2s are plus 2 2 into 2 minus 4 because here minus is அதனால. then minus சென்டரில் வரும். 2 into 8 16 minus 4 minus 6 minus 18 1 by 2 into எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 60 62 அப்போ 58 ஆயிடுது. மைனஸ் minus 12 மட்டும் மிச்சம் இருக்கும் உள்ள. அப்போ 1 by 2 into 58 minus into minus plus ஆயிரும். அப்போ 12 that is implies 1 by 2 into 70. so 1 2s are 2 35 2s are 70. so 35 square units. இதில் செகண்ட் சப்டிவிஷன் வந்து நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் சிக்ஸ்த் சம் போயிடலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அதாவது ஏரியா வந்து அவங்க கொடுத்துட்டாங்க 28 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டில் அன்னோன் வேரியபிள் கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா நான் கொடுத்துருக்கிறதே ஏபிசி அப்படின்னு வச்சுக்கலாம். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. இதே மாதிரி தான் ட்ரையாங்கிளையும் ஒரு கேஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அப்போ இது வந்து x1 y1 x2 y2 x3 y3 x4 y4. then area of a quadrilateral one by 2 into x1 x2 x3 x4 x1 then y1 y2 y3 y4 y1 1 by 2 into x1 ங்கிறது -4 x2 ங்கிறது -3 x3 ங்கிறது 3 x4 ங்கிறது 2 again -4 then y1 ங்கிறது -2 k -2 3 -2. ஃபஸ்ட்டு எப்போவுமே மேலேருந்து கீழே தான் மல்டிப்ளை பண்ணணும். 1 by 2 into -4 into k -4k -3 into 2 plus 6 3 into 3 plus 9 2 into -2 -4 மைனஸ் சென்ட்ரலில் மைனஸ் வந்து டிஃபால்ட். ஸோ இப்போ -2 into 3 6 plus 6 k into 3 plus 3k -4 -12. like 1 by 2 is equal to area வந்து already we know that is 28 equal to 28. அப்போ -4k 6 plus 9 வந்து 15 15 minus 4 வந்து -11 plus 11 -16 அப்போ -10 அப்போ 3k -10 equal to 28. அப்போ 1 by 2 is equal to 1 by 2 into -4k plus 11 minus உள்ள கொண்டு வரல. அப்போ -3k அப்போ +10 equal to 28. அப்போ 1 by 2 into -7k plus 21 equal to 28. ஒன் பை டூ வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 1 by 2 வந்து இப்படி போகும்போது டிவைட் ஆயிரும். அப்போ -7k plus 21 is equal to இப்படி போகும்போது இப்படி மேலே மல்டிப்ளை ஆகும். அப்போ 28 into divided by 1 by 2 அப்போ 56
56. சரி இதை அதாவது இதை மேலே எடுத்து போய் மல்டிப்ளை பண்ணால் 56 ஆயிரும். அப்போ -7k + 21. அப்போ -7k is equal to 56 - 21. அப்போது 5 3 35. அப்போ -7k. அப்போது k is equal to 35 divided by -7. 1 7 7 7 5 7 are 35. அப்போது k is equal to -5. இதுதான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் உங்கள் டவுட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.